ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே மீன் குழம்பு, மீன் ஃப்ரையும் தான் செய்ய போகிறோம். மீன் தலையெல்லாம் போட்டு குழம்பு வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மண் சட்டியில் தாங்க செய்ய போகிறேன் இன்றைக்கி. ரொம்ப நேரம் சூடாக இருக்கும், அதுக்காக தான். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழம்பு. சட்டி கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம், சின்ன வெங்காயமும் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் நறுக்கி ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நம்ம வதக்கிக்கலாம். கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வர அளவுக்கு கொஞ்சம் வதக்கிடுங்க. ஏன்னா நான் கொஞ்சம் விழுது அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, தேங்காய்லாம் போட்டு. நான் இன்றைக்கி கத்திரிக்காய் போட்டு தாங்க செய்ய போகிறேன் மீன் குழம்பு. வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும், அதுக்காக தான். நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்களும் இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் செஞ்சு பாருங்கள். மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குயிக்காக செஞ்சிடலாம். காலையிலேயே இன்றைக்கி எனக்கு சமையல் முடிஞ்சிருச்சுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஒரு டீஸ்பூனு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க. இஞ்சி பூண்டு நல்லா கலந்து விட்டுருங்க, பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும். நான் வெறும் மீனுடைய தலை மட்டும்தான் போட்டு குழம்பு வைக்கிறேன், அதனால தான் கொஞ்சம் கத்திரிக்காய் ஆட் பண்ணி வைக்கிறேன். துண்டெல்லாம் ஃப்ரை பண்ணிட்டேங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். நிறைய தக்காளி சேர்த்துக்க மாட்டேன், ஏன்னா நம்ம புளி ஊற்றுறோன்றதுனால அதிலே புளிப்பு இருக்கும். அதுக்காக தக்காளி கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தேங்காய், தக்காளி அதுலேயும் நான் ஒரு தக்காளி தான் போட்டு அரைச்சிருக்கேன், மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 ஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணியிருக்கேங்க மிளகாத்தூள். நாங்கள் கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் சாப்பிடுவோம், அதுக்காக கொஞ்சம் காரமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். என்னோடய சன்னுக்கு மீன் குழம்பு ரொம்ப புளிப்பாக இருந்தால் தாங்க பிடிக்கும். அவர் அப்போ தான் சாப்பிடுவார். நல்லா இந்த தக்காளி இந்த கரண்டிலே நல்லா அப்படியே மசிச்சு விட்டுருங்க. கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். நான் மீனெல்லாம் க்ளீன் பண்ணி புளி தண்ணி கரைச்சி மீனில் ஊற்றி வச்சுருக்கிறேன். அந்த தண்ணியை தான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் அந்த தக்காளி சீக்கிரமாக நம்மளுக்கு ஈஸியாக மசிஞ்சிரும், அதுக்காக. இங்கே பாருங்கள், நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் அரைச்சி வச்சுருக்கேன் வெங்காயம், தக்காளி, தேங்காய் பதம் எல்லாமேன்ட்டு. அதை இந்த நேரத்தில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த ஜாரையும் கொஞ்சம் லைட்டாக அலம்பி அந்த தண்ணியும் ஊற்றிட்டேன் நான். ஊற்றிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இப்போ அந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சுங்க. உப்பு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ எடுத்து வச்சுருக்கிற அந்த பேலன்ஸ் புளி தண்ணி எல்லாத்தையுமே நம்ம ஊற்ற போகிறோங்க. மீன் கொதிக்கும் போது தான் நம்ம போட போகிறோம். கத்திரிக்காயும் இந்த நேரத்தில் போட்டு ஆட் பண்ணிவிடுங்க. ஏன்னா கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வெந்துடும், அதுக்காக தான். புளி தண்ணியை ஊற்றிட்டு இந்த கத்திரிக்காயையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு பார்த்துக்கோங்க, உப்பு காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். மீன் குழம்புல எப்போவுமே நாங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துப்போம், டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா தேங்காய் போடுறது ரொம்ப திக்காக இருக்கும், அதுக்காக தான். இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம மீன் போட போகிறோம். பாருங்கள், நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ மீனை ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம மீனை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேயே கொதிச்சிரும். நம்ம சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் மீன் ஆட் பண்ணியிருக்கேன். 5 நிமிஷம் ஆகட்டும். அப்புறமா நம்ம கொத்தமல்லி போட்டு குழம்பு இறக்கி வச்சிடலாங்க.
ஏன்னா வந்து நம்ம மண் சட்டியில் செய்கிறோன்றதுனால நம்ம ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா அது ஒரு 5 மினிட்ஸ் குதிச்சுட்டே தான் இருக்கும். ஒரு 2 ஹார்ஸ் கிட்ட நம்மளுக்கு அந்த குழம்பு அந்த சூடு அப்படியே இருக்குங்க. நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி சட்டியில். மண் பாத்திரத்தோட ஸ்பெஷலே இது தாங்க. நான் ஆஃப் பண்ணி மூடி வச்சுட்டேன். பாருங்கள், கொஞ்சம் நேரம் கழித்து தான் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கோங்க. இதே ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடுங்க. ஒரு பக்கத்தில் வந்து நம்ம மீனும் வறுத்து எடுத்துடலாங்க. மீன் வந்து நான் அப்போவே உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு மசாலாலாம் போட்டு வச்சுட்டேங்க. நம்ம மீனும் வறுத்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து மீன் குழம்பு, மீன் ஃப்ரை தாங்க. காலையிலே சமையல்லாம் முடிஞ்சிருச்சு, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. மற்ற வேலை தான் பார்க்கணும் இப்போ. நீங்களும் இதே டைப்பில் செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு நல்லா இருந்ததான்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.